நாராயணசுவாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் அதிமுகவிற்கு ஆதரவு. எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து மாநில தலைவர் சிவபெருமாள் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தார். மேலும் அவர் நிருபர்களுக்கு பேட்டியளிக்கையில், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நமது எடப்பாடி ஐயா மீண்டும் முதலமைச்சராக வர நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக இன்று 12 மாவட்டத்திலிருந்து தலைவர்கள் அனைவரும் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அவருக்கு தெரிவிப்பதற்காக வந்துள்ளோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துவிட்டு அந்தந்த மாவட்டத்துக்கு நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்ல போகிறோம். மீண்டும் தமிழகத்திலே ஏன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றால், கடந்த 5 ஆண்டுகளில் சொல்ல முடியாத அளவுக்கு விவசாயிகள் நாங்கள் துன்பப்பட்டு விட்டோம். அந்த ஒரே காரணத்திற்காக, அதிலிருந்து விடியல் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த முறை நிபந்தனையற்ற ஆதரவு, எந்த விதமான நாங்கள் நிபந்தனையும் அவர் கிடைக்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து மீண்டும் 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் வெற்றி பெற தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை பத்திரிகை வாயிலாக தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சிவபெருமாள் மாநில தலைவர், பழனிமுருகன் மாநில பொதுச் செயலாளர். இப்ப இவர் ஆட்சி வரணுங்கிறதுக்காக விவசாயிகளை என்ன எதிர்பார்ப்பு? உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பாரு எதிர்பார்ப்பு? இல்ல என்ன உங்களுக்கு கடந்த ஆட்சியில் செஞ்சு கொடுத்தாரு? என்ன செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி தலைமை செயலகத்துக்கு போனா ஒரு முதலமைச்சர் லெட்டர் வெளியே போனா டிஸ்பேச் நோட் இருக்கும். அந்த டிஸ்பேச் நோட்ல டிஸ்பேச் நம்பர் எழுதி போடுவாங்க. கடந்த 4.5 வருஷத்துல எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது டிஸ்பேச் நோட்ல 413 திட்டம் வந்து விவசாயத்துக்காக செயல்படுத்தியிருக்காரு. மண்டலம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம், இந்த மாதிரி பல இலவச விதை கொடுத்தது, இந்த மாதிரி 413 திட்டம் கொடுத்திருக்காரு. இந்த 5 வருஷத்துல டிஸ்பேச் நோட்ல எடுத்து பாருங்க, ஸ்டாலின் ஐயா என்ன கொடுத்திருக்காரு விவசாயின்னு பாருங்க. 100 கூட இல்லை. ஆதாரத்தோட தான் நாங்கள் கொடுக்குறோம். நீ கேட்டீங்களா என்ன காரணம் சொல்லி, மீண்டும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாதான் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு விடிவெளி ஏற்படும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து எடப்பாடியாருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க இன்னைக்கு 12 மாவட்ட தலைவர்கள், திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர் எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்திருக்காங்க.